That phrase begins by saying the fruit of the Spirit. It is in singular. இங்கே 9 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் ஆரம்பத்தில் அங்கே சொல்லும் பொழுது ஆவியின் கனி என்று சொல்லி ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. So only one fruit. You put all the 9 together, it's only one fruit. இந்த 9 காரியங்களையும் சேர்த்து அங்கே ஒரு கனி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. It is like the rose flower with many petals, but one flower having multiple petals. ரோஜா பூவை போன்றது. அந்த ரோஜா பூல இதழ்கள் अनेகம் இருக்கிறது அல்லவா, அதே போல. So the fruit of the Spirit is seen in our character, இந்த ஆவியின் கனி என்பது நம்முடைய குணாதிசயங்களை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. The fruit of the Spirit is within us, it works inside. இந்த ஆவியின் கனியானது நமக்கு உள்ளாக இது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. Basically it refers to our character. இது அடிப்படையிலே நம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.